இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டேலியில் எப்படி க்ரியேட் பண்ணுற கம்பெனியை செலக்ட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் கம்பெனி ஷேட் பண்ணுறது அப்படின்னு. முதல்ல நம்ம டேலி ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி முதல்ல க்ரியேட் பண்ணிட்டோம் கம்பெனிஸ்லாம், ஓகேவா. இப்போ அதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னென்னா F3, அதான் ஷார்ட்கட். இப்போ பார்த்திங்கன்னா 3 கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ARS, MCHRS, SNC ஆயில் அப்படின்னு. இப்போ வந்து நான் MCHRS அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா MCHRS நோ வவுச்சர்ஸ் என்டர்டு அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அது இது நான் F3 அமுக்கி திருப்பி போய் எனக்கு வந்து SNC ஆயில் வேணும் அப்படின்னா SNC ஆயில் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் SNC ஆயில் வந்திருக்கு. அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி F3 போயிட்டு இப்போ நான் வந்து எனக்கு கம்பெனியை வந்து ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ SNC ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து நான் தப்பாக கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து தமிழ்நாடு, ஓகே இப்போ எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. எஸ் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு மாதிரி இருக்கும். இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளில வந்துக்கோங்க. ஓகே, எஸ்கேப் தான் பேக் வரதுக்கு. அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் கம்பெனி, எந்த கம்பெனி அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து ARS, ஓகே ARS செலக்ட் ஆகிடுச்சா. திருப்பி F3 போயிட்டு ஒரு கம்பெனி ஷேட் பண்ணுறோம். எந்த கம்பெனினா எனக்கு வந்து SNC ஆயில் வேணாம் அப்படின்ட்டு எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ARSம் MCHRS மட்டும்தான் இருக்குது. இந்த 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா SNC ஆயில் இல்லை, ஷேட் பண்ணிவிட்டு வந்த கம்பெனியே, அவ்வளோதான். இதே இதில் நீங்கள் போய் க்ரியேட் கம்பெனியும் கொடுத்துக்கலாம். இது நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம்.